அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்று தமிழகத்தில் மிக பரபரப்பாக இருக்கக்கூடிய செய்திகள், யூடியூப் சேனல் முதற்கொண்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பார்க்கப்பட்ட செய்திகள்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர், அதாவது சவுக்கு மீடியா உரிமையாளர், தொடர்ந்து அரசியல் பற்றின, திமுக பற்றின முக்கியமான அதிக அளவு குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடிய நபர் தான் சவுக்கு சங்கர் அவர்கள். ஏற்கனவே சவுக்கு சங்கர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்கூட்டியே திமுக அரசு மூலமாகவும் சரி, காவல்துறையும் சரி, பொதுமக்கள் ரீதியாகவும் நிறைய அவர்கள் மேலே வழக்குகள் இருந்துச்சு. இப்போ தொடர்ந்து அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட பணியாற்றக்கூடிய நபர்கள் மீதும் வழக்குகள் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரோட வீடு புகுந்து கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. இத்தனைக்கும் கதவை உடச்சிட்டு உள்ள போயிருக்காங்க. இதுக்கான காரணங்கள் என்ன, எதுக்காக கைது நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கரோட பணியாற்றக்கூடிய ஒரு நபரை மிரட்டி பணம் கேட்டதாகவும், அவர் 90,000 ரூபாய் இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே இவர் சவுக்கு சங்கரோட தலைமையில் தான் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து இதற்கு முன்னாடி விசாரணை சம்பந்தமாக காவல்துறை சவுக்கு சங்கருக்கு ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அந்த சம்மன் படி இவர் ஆஜராகலை அப்படின்னு சொல்லி காவல்துறை சைடு குற்றச்சாட்டுகள் இருக்குது. மற்றும் இவங்க சவுக்கு சங்கர் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அதுக்கான பதில் மனு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப்ல ஒரு எவிடன்ஸ் காமிச்சிருக்காரு. ஆனால் இருந்தாலும் கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக டிஎன்பி வீரர்கள் உதவியோட கதவை உடச்சிட்டு போய் உள்ளே புகுந்து சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்காங்க. மாலதி அவர்கள் கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க கூட பணியாற்றக்கூடிய 4 பேர்களோட பேரும் அந்த எஃப்ஐஆர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் ஏன் உடச்சிட்டு உள்ள போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கைது நடவடிக்கை வரதை தெரிஞ்சுக்கிட்டு சவுக்கு சங்கர்கள் கதவு திறக்கலை. அதற்கு முன்னாடி கதவு உடைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும் சவுக்கு சங்கர் என்னோட வக்கீல் அவர்கள் வரட்டும், அதுக்கப்புறம் நான் கதவு திறக்கிறேன்னு சொல்லி அவர் வீடியோவை எக்ஸ்தலத்தில் அப்டேட் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தார். போலீஸ்க்கு உள்ளே வந்துட்டாங்க, போலீஸ்க்கு கதவு வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வீடியோ எக்ஸ்தலத்தில் கண்டினியூவாக அவர் பதிவு பண்ணிட்டு தான் நம்ம பார்க்க முடிந்தது. வக்கீல் வந்ததுக்கப்புறம், அதாவது சவுக்கு சங்கர் தரப்புக்கு வக்கீல் வந்ததுக்கப்புறமும் கதவு திறக்காதனால தான் கதவு உடச்சு உள்ளே போகிற மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி போலீஸ் தரப்பில் கூறப்படுது. அவரை கைது பண்ணிட்டாங்க. மாலதிகள் கைது பண்ணிட்டாங்க. முக்கியமான நிறையா அவங்க சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ், கம்ப்யூட்டர்ஸ், டேப், இது மாதிரி எல்லாமே மோடம் கொண்டு போலீஸ் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இவரோட செல்ஃபோனுக்காக வீடு முழுக்க தேடுதல் வேட்டை நடந்திருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்று நடந்திருக்கு. சவுக்கு சங்கர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கான குற்றச்சாட்டுகள் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒருத்தர் மிரட்டி அவரோட பணியாற்றக்கூடிய நபர் பணம் கேட்டிருக்காரு. 90,000 ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க. அந்த பணம் வாங்கினதான எல்லா நடவடிக்கையும் சவுக்கு சங்க தலைமையில் தான் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு மூலமாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் மாலதியர்களை பேர் சேர்க்கப்பட்டிருக்கு, கூட இருக்க 4 பேர்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. இன்று இது மிகவும் பரபரப்பாக பார்க்கப்பட்ட ஒரு செய்திகளில் ஒன்று. இப்போ நீங்கள் யூடியூப்னு போனாலே சவுக்கு சங்கர் கைது, இந்த மாதிரி தான் செய்திகள் உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து இப்போ ஆளுகிற திமுக நோக்கி பல கேள்விகள், அதாவது எவிடன்ஸோட நிறைய வீடியோக்கள் அவர் யூடியூப் சேனலில் போட்டிருக்காரு. அதை தொடர்ந்து அதிமுக சாதமாக பேசியிருக்காரு, டிவிக்கு சாதமாக பேசியிருக்காரு. இந்த மாதிரியான நிகழ்வுகளை தொடர்ந்து பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் சவுக்கு சங்கர் இருந்துட்டு இருக்காரு. ஆளும் தரப்பு நோக்கி ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்ப மக்களிடத்தில் பார்த்தீங்கன்னா திமுக நெகட்டிவ் ஃப்ரேம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை தொடர்ந்து ஏற்கனவே முன்கூட்டி ஒரு கைது பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜெயிலில் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் வெளியே மறுபடியும் வீடியோ பண்ணி உள்ளே போயிருக்காங்க. இந்த மாதிரியான நடவடிக்கை தொடர்ந்து சவுக்கு சங்கம் மேலே நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்று நடந்தது மிகப்பெரிய அளவில் ஒரு இஷ்யூ பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க வீட்டில் துப்புரவு பணியாளர்களுக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொன்னனால துப்புரவு பணியாளர் இருக்கக்கூடிய நபர்கள் போய் அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா மழை கலந்த தண்ணீரை ஊற்றின விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். அவங்க தாய் இருக்கும்போது இந்த விஷயம் நடந்துருந்துச்சு. அந்த மாதிரியான வீடியோக்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி கைது எடுத்திருக்காங்க. கைது குறித்து இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் உடன் நின்று குரல் கொடுத்து ஆதரவாக நின்றவர் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள். இப்போ நடந்த நடவடிக்கை சம்பந்தமாக சீமான் அவர்கள் எந்த ஒரு கருத்துக்கள் இது வரைக்கும் தெரிவிக்கப்படலை. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கருக்கு ஏற்கனவே பிரச்சனை வந்தப்போ சீமான் அவர்கள் துணை நின்றுருக்காங்க. ஆனால் அதை மறந்து சீமான் மீது அவதூறுகள் அதிகமாக பார்க்கணும் அந்த சவுக்கு சங்கர். இதை தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் சீமான் அவர்கள் எந்தவித நடவடிக்கைகளும் அவர் தரப்புல இருந்து எந்த ஒரு ஆதரவு நடவடிக்கைகள் எடுக்கவே இல்லை. இதை தொடர்ந்து கட்சி ஆதரிக்கக்கூடியவங்க, சீமான் கட்சி ஆதரிக்கக்கூடியவங்க மற்றும் சீமான் அவர்களை கட்சி நபர்கள், கட்சி உள்ள நிர்வாகிகளே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அண்ணன் கண்டிப்பாக இதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கக்கூடாது, எந்த ஒரு சவுக்கு சங்கர் ஆதரவும் தெரிவிக்கக்கூடாது, இது அவர் கடந்து போகணும்னு சொல்லி அவங்க சைடு உள்ள கருத்துக்களை நம்மளால் பார்க்க முடியுது. இதை தொடர்ந்து சவுக்கு சங்கர் கைது நடவடிக்கை கண்டினியூவாக நடந்துகிட்டு இருக்குது. ஆண்டுக்கு ஒரு 3-4 முறையாவது இந்த விஷயங்கள் நடந்துருது. அந்த அளவுக்கு டிஎம்கே சம்பந்தமாக பல கேள்விகள், பல குற்றச்சாட்டுகளை யூடியூப் சமூக வலைதளத்தில் மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்துகிற விஷயங்களை சவுக்கு சங்கர் பண்ணிட்டு இருந்தார். இப்போ இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கு. இன்றளவும் பரபரப்பாக பேசப்பட்ட செய்தியில் இது ரொம்ப முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்ப்போம் சவுக்கு சங்கர் கைதை பற்றி. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் நீங்கள் என்ன நினைக்க சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சவுக்கு சங்கரோட கைது குறித்து அவர் சீமான் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கலாமா, தெரிவிக்கக்கூடாதா, தெரிவிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஸோ இதுக்கான இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். சவுக்கு சங்கர் கைது பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு. இதில் நம்ம எந்த பதிலும் சொல்ல முடியாது. இது கோர்ட்டுக்கு நேராக போகணும். அங்கேருந்து கோர்ட்டில் உத்தரவு வரணும், அவங்க தீர்ப்புகள் வரணும். இது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவும் இன்னும் சனி ஞாயிறு 2 நாள் இன்றைக்கி கைது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக திங்கட்கிழமை தான் ஹைகோர்ட் எல்லாமே ஒர்க்கிங் ஆகும். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த கைதிலேருந்து எப்படி வெளியே வராரு, இவருக்கு சாதகமாக தீர்ப்பு அமையுமாங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் கருத்து என்னங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.